பார்த்து வாழ வேண்டும் என்று பார்த்தோம். அதை குறித்து நாம் விளக்கமாய் சரியாய் நமக்கு நேரம் இல்லாததினாலே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சிலுவையில் சிலுவையை சுமந்தார். அவர் மாத்திரமே சிலுவையில் அடிக்கப்பட்டார். சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அது எப்படிப்பட்டது என்று நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சாட்சியின் வேதாகமத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேதாகமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? இதை சரியாய் தெரிந்து கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் ஒருவன் சரிவர கவனிக்காவிட்டால் அவனுக்கும் சரி, அந்த கோத்திரத்திற்கும் சரி, அந்த தேசத்திற்கும் சரி, அந்த நாட்டிற்கும் சரி, அவர்களுடைய குடும்பத்திற்கும் சரி, அந்த பட்டணத்துக்கும் சரி விடியற்காலத்து வெளிச்சம் இருக்காது. இது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். அதே போல் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை பற்றி சொன்ன காரியத்தை அவர் பெயர் குறிப்பிடாதபடி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் சிலுவையின் பாடுகளை சொல்லி கொடுத்திருப்பார். இதையெல்லாம் நாம் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரமே வாசிப்போம். அந்த ஒரு நாளில் மட்டுமே அதை தியானிக்க அனுமதி கொடுப்பார்கள் ஊழியக்காரர்கள். மற்ற நாட்களில் அதை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் மற்ற காரியத்தை எடுத்துக்கொள்வார்கள். அது முக்கியமல்ல என்று சொல்வார்கள். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக குறிப்பு கொடுத்தார். அதை புதிய ஏற்பாட்டு நிபுணர்கள், புதிய ஏற்பாட்டு கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகள் அதை எழுதும்போது அது இயேசுதான் என்று ஊர்ஜிதப்படுத்தி கொடுத்தார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே. ஆனால் அதை இயேசுவே சொன்னதை நாம் பார்க்கும்போது தான் அவர் படப்போகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 11:28 ஒரு வார்த்தை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்னத்தை தருவேன் என்று சொன்னார்? இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. 2 இளைப்பாறுதல் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது. என்னங்க உட்கார்ந்துருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது என்று உங்களுக்கு யோசனை இருக்கும். நீங்களும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், இப்போ நான் நின்று கொண்டு இருக்கிறேன். இங்கே ஒரு பரிமாணம் இருக்கிறது. ஒரு சபையில் ஊழியக்காரன் நின்று கொண்டு இருக்கிறான், அதே சபையில் விசுவாசிகள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது இந்த சபையினுடைய பரிமாணம். இந்த கட்டடத்தினுடைய பரிமாணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஒருவர் நின்று கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார், மற்றவர்கள் அதை அமர்ந்து கொண்டு அந்த பயனுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு தெளிவாய் சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவ்வளோதான் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ, யூத மக்களே, இஸ்ரேல் ஜனங்களே, நீங்கள் மட்டும் வாருங்கள் என்று அங்கு சொல்லவில்லை. இதை தான் நான் சொன்னேன். இந்த சபை கட்டணத்து, இந்த தேவாலயத்தினுடைய பரிமாணம் என்ன, இந்த தேவாலயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஆசாரியன் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவான். ஜனங்கள், எல்லா வகையான ஜனங்களும் உட்காந்து கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அது எல்லா வகையான ஜனங்கள் என்று நாம் பார்க்கும்போது, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பியவர்கள், திரும்பாதவர்கள், பேசுகிறவர்கள், பேசாதவர்கள், இப்படிப்பட்ட குணநலன்களோடு நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதில் இது பிரிவு இவ்வளோ இருந்தாலும் நமக்குள் எல்லாரும் எண்ணத்தை சுமந்து கொண்டவர்களாக இருக்கிறோம், பாரத்தை சுமக்கிறோம். அப்போ அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர் வாழ்ந்த நாட்களில். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் தயவுசெய்து என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடவில்லை. நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கொஞ்சம் பிரேக்காக தான் போகும் சபைனாவே கொஞ்சம் பிரேக்கப் இருந்தால் தான் நல்லா இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் எல்லாம் ஊழியக்கார ஆகிட்டிங்கன்னா இங்கே இப்படி வர முடியும்? அதனால் சபை என்பது ஒரு பிரேக்கப் இருக்கும். சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், பரவாயில்ல, உற்சாகமாக இருங்க. ஆமாம், நன்றி. அப்போது வேத வசனம் இப்படி அவர் இந்த இடத்திலே அவர் நமக்கு சொல்லி தருகிறார். இதை அநேகமான காரியங்களிலே நாம் பார்க்கும்போது இங்கு 2 வகையான ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று ஆவிக்குரிய இளைப்பாறுதல், இன்னொன்று சரீரத்துக்குரிய இளைப்பாறுதல். இதை 2ம் ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய இரத்தத்தினாலே தான் கொடுக்க முடிந்திருக்கும், இரத்தத்தினால் தான் கொடுத்தார் என்று இங்கு வேதவசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. சரி,
அவரை குறித்து அருமையான நம்முடைய பவுல் அதிகமான படிப்பு படித்தவர் என்று வேதத்தில் தெரியும். தேவனை முகமுகமாய் தரிசித்தவர், தேவகுமாரனோடு பழகினவர், அவர் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருக்கே நேரடியாக வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட தேவ மனிதன் ஒரு காரியத்தை சொன்னார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த பரிமாணங்களில் முக்கிய பங்கு என்ன என்பதை அதில் அவர் தெளிவாய் சொல்லியிருப்பார். 19ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 19 வாசிங்க அப்படியே மூலமா. ஒரே நிமிஷம் ஒருத்தர் வாசிங்க சத்தத்தோட, நான் கூட சேர்ந்து சொல்லிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், வாங்க நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர்தான் அந்த வார்த்தைக்கு உரியவர். அவரால் தான் அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். அவரால் தான் சகலமும் நமக்கு கிடைக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்தில் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். திருவுளம் என்று சொல்லும்போது அந்த திருஷ்டாங்கத்தை அவர் விளக்கமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவாலயத்துக்கு வருவது தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய அச்ச அடையாளங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்று உங்களை பரிசோதித்து பார்ப்பதற்கு தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு இந்த பகுதி உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு சிறிய விடுதலையை கட்டளையிடுவார். நாம் நேரம் குறைவாய் இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஒரு சில வசனங்களுக்கு வியாக்கியானம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அங்க பவுல், ஒரு நிமிஷம், அங்க பவுல் சொன்னார் அது தேவனுக்குரிய மகிமையா இருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி தரித்திரராக்கும்படி அவர் அந்த பலனினாலே அவர் உங்களை பார்க்கிறார் என்று அவர் விளக்கத்தை சிறிது சுருக்கமாய் சொன்னாலும் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இவர் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து என்று வார்த்தையை மறைத்து அது வெளிப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டு சொல்லுகிறார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாயிருந்தார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா அவருடைய ஆண்டவராகிய இயேசு, அந்த அவர் என்பது மறைக்கப்படுகிறது வேதத்திலே நமக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தை எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோ அதை மகிமையில் பார்த்ததாய் சொல்லுகிற காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக தரிசித்தார். இன்னும் ஒரு மணி வரல, தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சபையில் பேச வேண்டியது, அழைப்பு இல்லை. நாமும் போய் நான் ஊழியக்காரன் ஆட்டி பேசுறது இல்லை. அப்படி என்று யாராவது பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இடம் கொடுப்பாங்க ஜெபிக்கிறதுக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கும். அதை நான் பெருமையாக சொல்லலை, ஏன்னா வேதத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே நான் சொல்லலை. அதனால உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வரும், மயக்கம் வரும், கலக்கம் வரும், பயம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. உலகத்தை விட்டு இங்கே வந்துருங்க, அப்போ தான் இது கொஞ்சம் புரியும். உலகத்தோடு இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் புரியாது. நான் இந்த மாதிரி உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அலையிலையோ சொல்லுங்கள், கை தருங்க, அதெல்லாம் இல்லாமல் ஒரு பிரசங்கம் அப்படியே கண்டினியூவாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதை நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் புரிய வைப்பார். இதெல்லாம் கர்த்தருடைய வசனங்கள், நம்முடைய இது இல்லை. இப்போ இந்த 53:10 அவர் சொல்கிறாரு, இயேசுவை அறியாதவரை போல இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் வரப்போகிறது என்பதை அந்த ஜனங்களுக்கு மறைத்து அவர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்களுக்காக அவரோ அடிக்கப்பட போகிறார் என்று சொன்னார். முதல் வார்த்தை என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகிறார் என்று சொன்னாலும் அடிக்க சித்தமாகிறார். அடித்தல் நொறுக்கல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் புடமிடுதல் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்துக்குள்ள அடங்கி இருக்கு தமிழ் இலக்கணத்தில். ஆகவே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். ஆனால் இங்கே பிலிப்பியர் 4:19 சொல்றாரு, அந்த தேவன் நம்முடைய
ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறும்படி நிறைவாக்குவார் என்று சொன்னார். ஏன் நிறைவாக்குவார்? அது நிறைவேற்றி விட்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்தில் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாயிருக்கும் என்று ஒரு இடத்தில் சொன்னார். என்னை பின்பற்றுகிறவர்கள் என் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். காரணம், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த சிலுவினுடைய பயங்கரத்தை எழுதி வைத்தார். அல்லேலூயா. அப்போ அதே 10ஆம் வசனத்தை பார்த்தது போல 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமந்தார். அவர் மேல் சுமந்தார். கரங்களை தட்டிங்க. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், வேண்டாம்பா, உன்னால் சுமக்க முடியாது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நான் உன் கூட இருக்கிறேன், நீ சுமக்காத, நான் சுமக்க தயாராயிட்டேன், நீ சுமக்க வேண்டாம். என்னை பற்றி வேதத்தில் இவ்வளோ இருக்கு, நீ படிக்கிற தோராவில் இருந்தது, நீ படித்த இஸ்ரேல் ஜனங்களே, நீங்கள் வைத்திருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகங்களில் இருக்குது, நீங்கள் படித்த எல்லாவற்றிலும் என்னை குறித்து இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பாவ நிவாரண பலியாக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லது அதை நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்வில் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கும். அந்த கிறிஸ்துக்குள் வாழ்வு நிறைவில்லாத வாழ்க்கையாக இருக்கும். எப்பொழுதும் ஒரு குறை கூறுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறும். ஒரு நிறைவு இருக்காது அந்த வாழ்க்கையில். அப்போ அந்த நிறைவுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களுக்குள் கிரியை செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த சிலுவையை பற்றிய சத்தியம் நமக்கு முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். இப்போ இதே 53ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, எங்கள் மூலியமாய் விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இது நீங்க கேள்விப்பட வேண்டிய சத்தியம். ஆனால் இன்று பூமியிலே இது மறைக்கப்படுகிறது. உங்கள் செவிகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர் எனக்காக வருத்தப்பட்டார்? ஏன் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார்? ஏன் என்னுடைய காரியங்களை அவர் சுமந்தார்? நான் ஏன் சுமக்கவில்லை என்ற கேள்வி உங்களுக்கு வரும்போது தான் அதில் தோராவில் உள்ள அதில் உள்ள பதில்கள் உங்களுக்கு லேவியராகமம் புஸ்தகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்க வேண்டும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் நாம் விசுவாசிப்பதோ மனித குரல்களை மாத்திரமே, மனித காரியங்களை மாத்திரம்தான் விசுவாசிக்கிறோம். அது தவறுலாம் சொல்லலை, கொஞ்சம் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சிறிது நாம் தெய்வீக சித்தத்திற்கு தேவன் ஒப்பு கொடுத்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம 53:6 தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏசாயா 53:6 என்ன பார்த்தோம்? அவனவன் தன் வழியில போனோம், கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அவர் மேலே விலை பண்ணினார். இப்போ இது நம்ம ஒரிஜினாலிட்டி பழைய ஏற்பாடு எதனால் எழுதப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு முன்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எபிரேய மூல பாஷையிலிருந்து தமிழாக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்கள் பைபிளில் முன்பக்கத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்பாடு இந்த ஏற்பாடு 2 நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, இது 2 எதுலேருந்து வந்தது என்று நமக்கு சொல்லியிருப்பாங்க. பழைய ஏற்பாடு எதுலேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க? எபிரேய பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போது இந்த அக்கிரமம், இந்த பாவம், களவு, பிரமாணத்தில் வெளித்தப்பட்டிருக்கிற அனைத்து பாவங்களையும் செய்யாதவர்களும் பூமியில் இருக்கலாம், இருந்திருப்பார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். இப்போ ஆனால் அவர்களை நாம் தெய்வமாக வணங்குவதில்லை. இந்த மாற்றப்பட்ட பரிமாணத்திலே இந்த வேதத்திலே இந்த அக்கிரம சொல்லுக்கு எபிரேய வார்த்தை ஏவோன் என்று அழைக்கப்படுகிறது. என்னன்னு அழைக்கப்படுகிறதுங்க? ஏவோன். ஏன்னா ஏவாள் பாவத்தை கொண்டு வந்ததுனால அப்படி ஏவோன் வச்சாங்களோ எனக்கு தெரியாது.
எபிரேய பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்கிரமம், இந்த பாவம், இந்த திருட்டு, இந்த கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்தல், இதற்கெல்லாம் ஏவோன் என்று பேர் வச்சாங்க. என்னன்னு பேர் வச்சாங்க? ஏவோன். என்ன நீங்கள் அந்த எபிரேய பைபிளில் பார்த்தோம்னா அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு பாவத்திற்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து எப்படி சுமந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொன்னார். என் சிலுவையை சுமக்க தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார். என் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார். ஆகவே இவையெல்லாம் ஒரு பாடுகளின் மத்தியில் இந்த இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி ரட்சித்தார் என்பதை நாம் அறிந்தால்தான் நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் வாழ்வாய் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அந்த கடைசி வார்த்தையாக கொஞ்சம் கூட்டமாக சொல்லுங்களேன். கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அப்போ இந்த தண்டனைக்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கே இயேசுதான் சுமக்கிறார், இயேசுதான் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இந்த ஏசாயா 53 மறைமுகமாக சொல்லப்பட்டதையெல்லாம் புதிய வசனங்களை கொண்டு நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால் இந்த ஆதோன், இந்த ஏவோன் என்கிற வார்த்தைக்கு சொல்லுங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட இந்த தண்டனை என்னால் என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது என்று சொல்லுகிறான். இப்போ அவன் செய்த பாவம் நமக்கு தெரியும். அந்த இடத்திலே ஏவோன் வேலை செய்கிறது. அந்த பாவத்தை அவன் சுமக்க முடியாது என்று ஆண்டிடத்தில் அதை சப்ஸ்டியூட் கேட்கிறான். ஆனால் லேவியராகமம் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை, 16ஆம் அதிகாரம் முழுசு நீங்கள் வீட்டில் படித்தீங்கன்னா இந்த 22ஆம் வசனத்தினுடைய அம்சங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய அக்கிரமங்களை மட்டுமல்ல தம்மேல் சுமந்து கொண்டு அது எந்த தேசத்துக்கு போகணுங்க? குடி இல்லாத தேசத்துக்கு போகணும். அந்த வெள்ளாட்டுக்கடா வனாந்தரத்திலே போக வேண்டும். ஆதி நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வெளியிட்ட கட்டளை, உங்கள் அக்கிரமத்தை உங்களால் சுமக்க முடியாவிட்டால் உங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் இந்த யோவனை சுமப்பதற்கு நீங்கள் ஒரு வெள்ளாட்டுக்கடாவை வாங்க வேண்டும். நீங்கள் எதை வாங்க வேண்டும்? நீங்கள் வாங்கி அதிலே உங்களுடைய பாவ சுமைகளை கட்டி அதை வனாந்தரத்தில் கொண்டு போய் விட வேண்டும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையின் ஒரு நிழல் பகுதி இருக்கிறது. நாம் இதெல்லாம் விளக்கி சொல்ல நமக்கு நேரமில்லை. நீங்கள் படித்தவர்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே காரியத்தை தான் எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புலம்பலிலே சொன்னார். 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் வசனம் 1, 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது புலம்பல் 4:6, புலம்பல் 4:22. சீக்கிரம் பாருங்க. எரேமியாவுக்கு அடுத்து புலம்பல் வரும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஏசாயா, எரேமியா, புலம்பல். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாருங்க 22ஆம் வசனத்து சீயோன் குமாரத்தியே, இதெல்லாம் சிலுவையில் நமக்கு நடந்ததாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இயேசுதான் சிலுவை சுமக்கப் போகிறார் என்பது திருஷ்டாங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவோன் என்கிற இந்த பாவத்தை இந்த வேதத்திலே நாம் நிறைய இடத்திலே பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே நாம் இந்த 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 53 நாம் பார்க்கலாம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு
நாம் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாடுபட்டு சிறுமைப்படுத்தப்பட்டோம் எண்ணிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. நான்லாம் பாவம் செய்கிறது இல்லைங்க, அவங்க தான் என்னை பாவத்தை தூண்டாங்க. நான் எதுங்க பாவம் செய்கிறேன்? என்ன உங்களுக்கு தெரியாதா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்று நாம் தவறாய் பேசுவோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய குணநலன்களை அந்த இடத்துல காட்டுது. யாருடைய பாவங்களுக்காக அவர் அந்த போக்காடாய் மாறினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பாவங்களுக்கு இதில் 2 பரிமாணத்தில் இருக்குது. இதை வசனத்தை நீங்கள் நல்லா திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா அது என்ன போட்டிருக்கு பாருங்கள், திரும்ப சொல்லுங்க. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. நான் மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தவராக இருக்கிறார். இப்போ 2 காரியம் ஆண்டவர் சிலுவையில் செய்தது இங்கே மறைமுகமாய் பரிமாணமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று ஆவிக்குரிய பயன்பாடு, இன்னொன்று சரீரத்துக்குரியது. ஆவிக்குரியது என்ன? அவர் என் பாடுகளை சுமப்பார் என்று நீங்கள் விசுவாசோடு இங்கே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பது. ஆவிக்குரிய பயன்பாட்டில் என்ன அர்த்தம்? அவர் என் பாடுகளை சுமப்பார் என்ற விசுவாசத்தோடு ஒரு பரிமாணம். நீங்கள் இங்கே வந்தவொன்னே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பது. உங்கள் கண்ணில் அவர் சுமக்க போகிறார் என்று கண்ணீர் தார தாரையாக வர்றது. இன்னும் அடுத்தது அதை அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்றத உங்கள் சரீரத்தில் அந்த தண்ணீர் நின்ன பிறகு நீங்கள் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வீங்க. பார்த்தீங்களா? இது 2மே இந்த சிலுவின் வழிபாடில் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இது 2மே சிலுவின் வழிபாடில் உங்களுக்கு கிடைக்கிது. கொஞ்சம் உற்சாகமாக இல்லையோ சொல்லி முடியுங்க. அப்போ இந்த 2 பரிமாணமும் இதில் இருக்குதுங்க. ஒன்று, அவர் பாடுகளை சுமப்பார் என்று நம் ஆவி கலங்கி அவர்கிட்ட வந்து பேசுது. அடுத்தது, அவர் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டாருன்ட்டு நம்முடைய சரீரம் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. கரங்களை தட்டுங்க. இதற்கு இந்த பரிமாணங்கள் எல்லாம் இந்த சிலுவைக்கு கீழே உங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த ஏவோன் என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம், அவர் நம்மை மீட்க அக்கிரமத்துக்கேற்ற அந்த வார்த்தையை அவர் தம்மேல் சுமந்தார். இதை தான் பவுலு சொல்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. ரோமர் 5:1 பாருங்க. இப்ப விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கோம்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனிடத்தில் இப்ப என்ன பெற்றிருக்கோம்? சமாதானம் பெற்றிருக்கோம். பிரியமானவர்களே, ஒரு ஆராதனை கூடாரம் என்றால் அதில் சமாதானம் அவசியம் இருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்க வேண்டும். அப்போ வேதத்தின்படி இந்த வசனங்களை அதிகமாய் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கி கொடுப்பார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:21 நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுது பாருங்க. பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, பழைய ஏற்பாடு எழுதல இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாங்கப்படுத்த முடியல. அவர் இயேசு என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் கர்த்தருடைய குமாரன், கர்த்தரோ என்று வாக்கியங்களை உள்ளடக்கினார். அந்த தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் உயிர் தெழுந்த பிறகு கண்டுபிடித்தவுடன் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்றாருங்க? 21 என்ன சொன்னார் பாருங்க. பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படியே வீட்டில் படிச்சுக்கலாம். யாக்கோப்பு 1:15 பார்த்தீங்கன்னா பாவம் பூரணமாகும் போது மரணம் பிறப்பிக்கணும் இருக்கும். அப்படியே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு தேவனுடைய கிருபையினாலே சிறுராக்கப்பட்டார் என்று ஒரு சிறு குறிப்பு இருக்கும். எபிரேயர் 2:9 நீங்கள் படிங்க. எபிரேயர் 2 எபிரேயர் 2ஆம் அதிகாரமா 9ஆம் வசனம். தேவனுடைய கிருபையினாலும்
ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டது. நம்முடைய நாட்களிலே அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். ஆகவே நாமும் உயிரோடு ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அந்த சிலுவைக்குள்ளே இருந்தீங்கன்னா இதெல்லாம் பேசுவீங்க. இந்த கைத்தட்டலுக்கு பிறகு தான் பிரசங்கமே ஆரம்பிக்குது. என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே தான் பிரசங்கமே ஆரம்பிக்குது. இப்போ பவுல் சொன்னது ஒன்றொன்றையும் நம்ம விளக்கமாக பார்த்தோம்னா இன்னும் கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசித்தான் ஆகணும். நீங்களும் காது கொடுத்து தான் கேட்டாகணும். ஆனால் அந்த யோவான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். யோவான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த யோவானை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்ம ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை வச்சு ஒருவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனான பாடகராக மாறினார். இந்த யோவானை வைத்து ஒரு பாட்டு பாடினார். மரணம் என்ற தூது வந்தது, அது மங்கை என்ற வடிவில் வந்தது. ஆதாம் பாடுறது இது கவிதை. அது சொர்க்கமாக நான் நினைத்தது, அது நரகமாய் மாறிவிட்டது. எப்படி சொர்க்கம்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார்? தினந்தோறும் தேவனோடு பழகி சந்தோஷமாக ஆதாம் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. குறுக்கையில் ஏவாள் வந்தாங்க. அவங்க ஒரு ஆலோசனையை கேட்டாங்க. நல்ல ஆலோசனை. கடவுள் மாதிரி நீங்கள் வாழ்வீங்க, கடவுள் மாதிரி இருப்பீங்க, எங்கள் சபைக்கு வாங்க, உங்களை கர்த்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். இப்படியெல்லாம் போகிறவங்க கடைசியாக இந்த வார்த்தையை தான் எழுதி வைக்கணும். மரணம் என்ற தூது வந்தது, அது ஒரு வடிவத்தில் வந்துச்சு. நான் சுருக்கமாக நான் நினச்சேன். ஏனென்றால் அவன் நெத்தி வேர்வை சிந்தி பிழைக்க வேண்டும் என்று அவனுக்கு தண்டனை நரக வாழ்க்கை கிடைத்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வேதத்தை வைத்து யார் யார் எப்படி எப்படியோ வாழ்கிறார்கள். ஆனால் இதில் உள்ள பரிமாணங்களை நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள நான் இப்போ பிரசங்கம் பண்ண மாட்டேன். நீங்களே 3/4 மணி நேரம் பேசுங்கனாலும் ஆராதனை நேரத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆராதனை நேரம் இப்போ ஒரு 10 நிமிஷம் டூ லேட்டில் போயிட்டுருக்கு. 11:40 வந்துடுச்சு. காரணம் நீங்கள் இப்போ எல்லாமே கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அந்த பரிமாணத்தின் முடிவை நாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். அப்போது அந்த சிலுவையை குறித்து அங்கே எழுதப்பட்டது, பவுலின் நாட்கள் நிறைவேறப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையில் இன்று நம்மை உயிர்ப்பிக்கிறது. உற்சாகமாக முடிச்சிடுங்க, அவ்வளோதான். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களுக்கு இனிமேல் வெற்றி பெற வேண்டும். அடுத்த வாரம் உங்களுக்கு நான் அந்த தரித்திரம் எப்படி ஐஸ்வர்யமானது என்று பவுல் சொன்னதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவெல்லாம் பிச்சைக்காரன் ரொம்ப தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யமானாய் வாழ்ந்து வருங்க. ஏன்னாங்க புது கதையை சொல்கிறீங்க? இல்லை, அடுத்த வாரத்தோடு வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக சொல்கிறேன். அவர் 5000 பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாற்றத்துக்கெல்லாம் உணவை கொடுத்தார். சீடர்களுக்கு போகும்போதே கையிலெல்லாம் கொடுத்து விட்டார். பணம் தான். வங்கியிலேருந்து எடுத்தாலும் அது பணம் தான். இயேசு கிறிஸ்து மீன்லேருந்து எடுத்தாலும் அது பணம் தான். ஒரு உலகத்திலே யூகிக்காத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். பணத்தை எங்கேருந்து எடுக்க வச்சாருங்க? மீனின் வாயிலிருந்து எடுத்தார். அப்போ அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே இருக்குதுன்றது அந்த வாய்ப்பகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ வாய்ப்பை இங்கே தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கார். தொடர்ச்சியாக தேவாலயத்துக்கு வாங்க, சீக்கிரமாக வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை சீக்கிரமாக முடிச்சு கொள்ளலாம். நாம் எழுந்திருப்போம். பாடல்களை பாடும்போது நாம் தேவனுக்கு என்று கொண்டு வந்த காணிக்கைகளை நாம் போட